மெஷர் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் எவாலுவேஷன் அண்ட் கண்ட்ரோல், குவான்டிடேட்டிவ் ஃபேக்டர் அண்ட் குவாலிட்டேட்டிவ் ஃபேக்டர் அப்படின்னு 2 ஃபேக்டரில் மெஷர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு குவான்டிடேட்டிவ் ஃபேக்டர் பார்க்கலாம். அதில் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ப்போம். சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால அதுலேருந்து எவ்வளோ கெயின் இல்லைன்னா லாஸ் கிடைக்குது அப்படின்றத கேல்குலேட் பண்ணுறது தான் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இது எப்படி கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் பை காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம ஒரு ஷேர் வந்து வாங்கியிருக்கோம் 1000 ருபீஸ்க்கு, அண்ட் ஷேரோட வந்து நம்ம 1200 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, செல்லிங் ப்ரைஸ் 1200 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து நெட் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ 200 வந்து நமக்கு ப்ராஃபிட்டு இன்டூ 100 அதை வச்சு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ரிமைனிங் அமௌண்ட், அதாவது 20% வந்து ஆர்ஓஐ வந்து பர்சன்டேஜில் தான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதில் உள்ள மெயின் ட்ராபேக் என்ன அப்படின்னா, இதை ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அக்கௌண்டிங் டேட்டா வந்து தேவைப்படுது. ஸோ இது மேனேஜர்ஸ்க்கு சம்டைம்ஸ் டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஈக்விட்டி வாங்கியிருக்கிறதுனால அந்த ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்றத கேல்குலேட் பண்ணுறது தான் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு யூனிட் வந்து சேல்ஸ் பண்ணும்போதுலையுமே நமக்கு எவ்வளோ சேல்ஸ் ரெவன்யூ கிடைக்குது அப்படின்றத கேல்குலேட் பண்ணுறது தான் ப்ராஃபிட் மார்ஜின். மார்க்கெட் ஷேர் கம்பெனியோட ப்ராடக்ட் இல்லைனா சர்வீஸ் வந்து அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குது அப்படின்றத வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணுறது தான் மார்க்கெட் ஷேர். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னா டெட் அப்படின்னா நமக்கு டிபென்ச்சர்ஸ், லோன்ஸ் அதெல்லாம். ஸோ அதுவும் ஈக்விட்டி ரேஷியோவும் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 2:1 ஐடியலாக எல்லா கம்பெனிக்கும் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கிரெடிட்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன் அண்ட் ஒரு டெட்டாரோட கான்ட்ரிபியூஷன் ஒரு கம்பெனியில் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இபிஎஸ் அப்படின்னா ஏர்னிங் பர் ஷேர். ஸோ ஒவ்வொரு ஷேரில் இருந்தும் ஒரு கம்பெனிக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் கிடைக்குது அப்படின்றது தான் ஏர்னிங்ஸ் பர் ஷேர். நெக்ஸ்ட்டு குவாலிட்டேட்டிவ் ஃபேக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கன்சிஸ்டன்சி. ஆர்கனைசேஷன் கன்சிஸ்டண்ட்டாக அவங்களோட கோல்ஸ் அண்ட் பாலிசிஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபார்முலேட் பண்ணுறதையும் சரி அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுலையும் சரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எம்ப்ளாயீஸ்க்கு நடுவில் வர்ற கான்ஃப்ளிக்டை அவாய்ட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அன்னெசரியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட் வந்து வரும். அடுத்தது கன்சோனன்ஸ். இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் அடாப்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கணும். ஸோ இன்கேஸ் ஏதாவது வந்து சேஞ்சஸ் வருது, எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் என்விரான்மெண்ட்டில் வருது அப்படின்னா ஸோ அந்த டைம்லேயுமே நம்ம என்ன சேஞ்சஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பாலிசியை வந்து நம்ம மாடுலேட் பண்ணிவிட்டு ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் அட்வான்டேஜ். அதாவது எல்லா கம்பெனியுமே வந்து காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்னா அவங்களோட ப்ராடக்ட் அவங்க காம்படிட்டர்ஸ் ப்ராடக்டோட ஏதோ ஒரு விஷயத்தில் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றது தான். இல்லை அப்படின்னா ஏற்கனவே இருக்க காம்படிட்டிவ் அட்வான்டேஜை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அடுத்தது ஃபீஸிபிலிட்டினா ஒரு ஆர்கனைசேஷனுக்கு போதுமான அளவு காம்பிடென்சி, ஸ்கில்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் வந்து இருக்குதா. அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ஆர்கனைசேஷன் அவங்க ஃபார்முலேட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். தேங்க்யூ.